வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது கோ அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, அதுவும் ஒரு எம்எம்ஏ ஃபைட்டரோட மிஷன் அப்படின்ற மாதிரியான தீமில் நகரக்கூடிய கதை. அந்த எம்எம்ஏ ஃபைட்டரோட பேர் தான் வந்து பாஸ்டியன். படத்தோட ஸ்டார்டிங்லேயே அவர் என்சோ அப்படின்ற ஒரு நபரோட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபைட்டின் போதே அந்த நபரை வந்து எதிர்பாராத விதமாக கொன்னுறாரு. அந்த என்சோவுக்கு பார்த்தீங்கன்னா மனைவியும் ஒரு மகனும் இருப்பான். அவங்க பயங்கரமாக இவனை பார்த்து கடுப்பாகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் பாஸ்டியனுக்கோ இது ஒரு விதமான கில்ட் மாதிரி ஆயிடுது. அண்ட் இதுக்கப்புறம் ஃபைட்டிங்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி டெய்லி வேஜஸ் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம என்சோவோட மனைவி வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு ஹீரோ கிட்ட வராங்க. அதாவது தன்னோட பையன் ரொம்ப நாளாகவே வந்து சின்ன சின்னதாக தப்புகள் பண்ணிட்டு இருக்கான். பட் இப்போ அவனோட உயிருக்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அண்ட் அவனையும் காணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவனை மீட் எடுக்கிற அந்த மிஷனை வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவரும் அந்த லியோ அப்படின்ற பையனை மீட் எடுக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாரு. கூடவே ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் இணைகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மிஷனில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, அண்ட் அந்த பையனை மீட் எடுத்தாங்களா, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படத்தோட பிகினிங்கில் வரக்கூடிய அந்த எம்எம்ஏ சீக்வன்ஸ், அதுவே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் நம்ம ஹீரோ ஒரு ப்ராப்பர் எம்எம்ஏ ஃபைட்டரா ஸ்கிரீன்ல தெரிஞ்சாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கேங் வார், அதாவது மார்சேல் அப்படின்ற ஒரு பகுதியை எந்த கேங் ஆளணும்ன்ற மாதிரியான ஒரு கேங் வாரையும் ஓரளவுக்கு நீட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதுல எப்படி இந்த லியோங்கிற பையனோட இன்வால்மெண்ட் இருந்துச்சு, அவன் என்னத்தை பார்த்தான் அப்படின்ற அந்த சீக்வன்சஸும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் அந்த லியோவை மீட் எடுக்கிறதுக்கான அந்த ரெஸ்கியூ மிஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷன் அப்படின்றது கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ரொம்ப நார்மலா தான் கடத்தி கொண்டு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோ எம்எம்ஏ ஃபைட்டர் அப்படின்றதுக்காகவே ஒரு சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்க்ளூட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துலயே ஒரு லாஜிக் அப்படின்றது இருக்கதான் செய்யுது. என்னதான் எம்எம்ஏ ஃபைட்டரா இருந்தாலும் அவர்னால ஒரு கேங்ஸ்டர்ஸ், அதுவும் துப்பாக்கிலாம் வச்சிருக்க கேங்ஸ்டர்ஸை எப்படி ஒடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. பட் அந்த லாஜிக்கை தவிர்த்துட்டு இந்த கதையை பார்த்தாலும் ஓரளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் பெரிய லெவலில் அந்த போர்ஷனை கிரிப்பிங்காக பண்ணல. பட் டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதம் அப்படின்றதெல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு. பட் ஓவரால் டியூரேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். அது ஒரு பெரிய ப்ளஸ். பெருசாக லாஜிக்லாம் பார்க்காம ஒரு சிம்பிளான ஆக்ஷன் த்ரில்லர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் கெட்ட வார்த்தைகள் இருக்கும் அண்ட் பிளட் ஷெட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.